Now we are going to see two experiment. Experiment one window machine, create window machine and login. Okay, login using credentials. எப்படி எடுக்கணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். Login using what username and password. How we are going to generate அதை நம்ம பார்க்க போறோம். Experiment 2 வந்து we are going to create the Linux environment machine server Linux. இதை எப்படி வந்து யூசர் நேம் இஸ் ஃபைன், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எப்படி நம்ம எடுக்க போறோம். ஸோ லினக்ஸ் வந்து சிஎல்ஐன்றதுனால பிபிகேவை நம்ம லோட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதனுடைய டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன, விண்டோஸ்னுடைய டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ப்ரீ ரிக்வசைட்ஸ் வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் புட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வேணும். புட்டி ஜென் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வேணும். புட்டி ஜென் வாட் இட் வில் டூ அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் private key into the public key. கரெக்டா? converts pem to ppk. இது private into public அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புட்டி helps to login Linux. அவ்வளவுதான். ரைட்டா? So now we are going to see the experiment 1 எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். go to console. நான் console access எனக்கு இருக்கு ஏற்கனவே. சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கம்ப்யூட்டர் வந்து we have something called EC2. அதை கிளிக் பண்ணுங்க. EC2 குள்ள போய் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி தான் டேஷ்போர்டு. இதுல இன்ஸ்டன்சஸ் ரன்னிங் வந்து 0 இருக்கு. எந்த இன்ஸ்டன்ஸும் எனக்கு ரன் ஆகல. ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டெர்மினேட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகே, ஃபைன். I am going to create one instance. Click launch instances. இப்போ நான் விண்டோஸ் கிரியேட் பண்ண போறேன்னா கிளிக் ஃப்ரீ டயர் எலிஜிபிள், ஃப்ரீ டயர் ஒன்லியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்ன்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல ஒரு டைப் பண்ணி விட்டீங்கன்னா விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ டயர் ஏஎம்ஐஸ் ஓஎஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். இதுல ஏதாவது ஒன்று நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா T2.microவை தவிர வேற எதுவுமே நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இல்லை. அதனால டிஃபால்ட்டா வரக்கூடிய ஃப்ரீ டயர் எலிஜிபிளியே வச்சு அப்படியே போய்க்குங்க. இந்த தேர்ட் கான்ஃபிகரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ if I specify 2னா 2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும் விண்டோஸ்ல. அது மாதிரி 100 எவ்வளவு நாள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் விபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. விபிசின்னு ஒரு செப்பரேட் சர்வீஸ் வந்து எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய புரிய வரும் இதை பத்தி. அப்புறம் சப்நெட், 3 சப்நெட் இருக்கும். இதுல ஆக்சுவலி மும்பை ரீஜன்ஸ்ல நான் கிரியேட் பண்றேன். மும்பை ரீஜன்ஸுக்கு வந்து 3 சப்நெட் இருக்கும். ரீஜன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுதான் ரீஜன்ஸ். அரௌண்ட் 23 ரீஜன்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரீஜன்ஸ்ல தான் நான் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ரைட். ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி எனேபிள் பண்ணாதான் எனக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். டிசேபிள் பண்ணா ஜென்ரேட் ஆகாது. இப்போதைக்கு இருக்கிறது அப்படியே டிஃபால்ட்டா வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸ் வரும்போதும் ஒன்னொன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். IAM கூட இருக்கும் இந்த இடத்துல. அதை பத்திலாம் எதுவுமே பார்க்காதீங்க. ஜஸ்ட் லீவ் இட். இந்த இடத்துல தான் நான் பூஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது நீங்க வந்து படிக்க போறீங்க. நான் சிம்பிளா ஒரே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். இட் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் இன் தி ஆட்டோமேஷன் பர்பஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து விண்டோ. கரெக்டா? விண்டோக்கு வந்து விண்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி வந்து ஃபார் சி டிரைவ், ரூட் டிரைவ்னா சி டிரைவ், அதுக்கு வந்து 30 GB வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் சைஸ் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள். அதுதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஐ கேன் இன்க்ரீஸ் அப் டு 100. டிஃபால்ட்டா ஐ கேன் இன்க்ரீஸ் 100. இப்போ 101வது EBS எனக்கு வேண்டாம்னா ஐ கேனாட் டூ யூசிங் திஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ். அப்போ எப்படி நான் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு கேஸ் ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. இதை இன்னொரு பேஜ் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க போங்க, சப்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா we have something called support center. இந்த இடத்துல click on create case.
நான் என்ன பண்ண போறேன்டா, எனக்கு என்ன பண்ணணும்னா 1000 EBS நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் என்னோட அப்ளிகேஷனுக்கு அப்படின்றது தான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதுல மூணுத்துல எதுனா சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ்ன்றது தான் என்னுடைய சாய்ஸ். EBS தான் என்னுடைய ஏரியா. எதை நான் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ரீஜன், எந்த ரீஜன்ல சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா மும்பை ரீஜன்ல இருக்கு, மும்பை. ரைட்டு. ரிசோர்ஸ் டைப்பு ஏதாவது அந்த ஜெனரல் பர்பஸ் ஏதாவது சம்திங் வி கேன் ஸ்பெசிஃபை எனிதிங், நாட் அ ப்ராப்ளம். டிஃபென்ஸ் அப்பான் தி ரிக்குவயர்மெண்ட். லிமிட் வேல்யூ எவ்வளோ தேவை அப்படின்னா 1000 EBS எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல இன்னொரு ரிக்வெஸ்ட் வேற ஏதாவது வேணும்னா கூட இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். EBS மட்டும் கிடையாது, S3ல எனக்கு வந்து பக்கெட் வந்து எனக்கு வந்து 100 இல்லை எனக்கு 1000 வேணும்னு கூட நீங்க வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஜஸ்டிஃபிகேஷன் why we need. அதுக்கப்புறம் attach the sign off from the higher authority. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த சர்வருடைய கான்ஃபிகரேஷன் எல்லா டீடைல்ஸும் இந்த இடத்துல கொடுத்துட்டு போயிட்டு ஸ்பார்க்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஹூ இஸ் ஆக்சுவலி ரைசிங் தி கேஸ், ரைட், அவரோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருவோம். கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தோம்னா கேஸ் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த கேஸை வந்து யார் எடுப்பாங்கன்னா AWS மேனேஜ்மெண்ட் எடுத்து தே வில் ஒர்க் அவுட் திஸ் கேஸ் அண்ட் தே வில் ப்ரொவைட் தி ரெசல்யூஷன் டு அஸ். ஓகேவா? தட்ஸ் இட். இப்படிதான் வித் AWS சப்போர்ட் தான் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றது தான் இதனுடைய இது. ஓகே, நான் வந்து ஒரே ஒரு இது டிரைவ் வச்சு நான் போறேன் இப்போதைக்கு. ஹேர் டேக்ஸ்னா ஜஸ்ட் நேம் இட், நமக்கு புரியுற மாதிரி ஏதாவது நேம் வச்சுக்கலாம். நம்ம விண்டோ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன், எப்படினாலும் வச்சுக்கலாம். இட் இஸ் யூசர் டிஃபைன்ட். ஓகே, செக்யூரிட்டி குரூப். இப்போ இந்த இடத்துல வந்து RDPன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வந்திருக்கு பாத்தீங்களா விண்டோஸ்க்கு. 3389 வந்து நாட் ஃபார் HTTPS, திஸ் இஸ் ஃபார் RDP. ஓகேவா? RDP அப்படின்ற புரோட்டோகால் வந்து மஸ்ட் ஃபார் விண்டோ மிஷின். இது இல்லைனா விண்டோ மிஷின்ல நீங்க லாகின் பண்ணவே முடியாது. RDPன்றது how we are going to access the window, அதனுடைய போர்ட் நம்பர் from where everywhere we are going to access அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனிவேர், மை ஐபி, அது மாதிரி நம்ம செட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ RDP அப்படின்னா என்ன? ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். இது வந்து டிஃபால்ட் புரோட்டோகால் ஆஃப் வாட்? விண்டோ. புரியுதா? இதை புரிஞ்சுக்கணும். இதனுடைய போர்ட் நம்பர் 3389. இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். இப்போ நான் நியூ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு ஆட் another one protocol HTTP, அதை பப்ளிக்கா வைக்கிறேன். அதே மாதிரி HTTPS இது பண்றேன். 443 தான் வந்து HTTPS ஓடுது, அதை இதுவா போட்டுடுறேன். அப்புறமேட்டு ஆல் TCP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லா போர்ட்டுமே ஓப்பன் ஆகிடும். இன்ஸ்டெட் ஆஃப் செலக்டிங் 1 by 1 இதை மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள RDP, HTTP, HTTPS எல்லா போர்ட் நம்பர்ஸுமே இதுக்குள்ள வந்துடும். ஜஸ்ட் மேக் இட் அஸ் a 0. பட் ரியல் டைம்ல இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி we have to select the needful or required protocols for our server. ஓகேவா? சரி, just for demo purpose I am also choosing all, I am opening all TCP, all port. ஓகே, இதுக்கு ஒரு நேம் ஒன்று வைக்கிறேன் நான். 280429. சரி, ஓகே, 2904 2021 செக்யூரிட்டி குரூப்னு சொல்லி நான் நேம் வைக்கிறேன். சும்மா நமக்கு ஏற்ற மாதிரி நேம் ஒன்று வச்சுட்டேன். ரைட்டு, லான்ச் இட். எக்ஸிஸ்டிங் கீ பேரா தான் கீ ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பெம் ஃபைல் ப்ரைவேட் கீயே என்கிரிப்டடு, அதை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். நியூ ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறேன். 2904 2021 கீ உங்கள் இஷ்டமாக எதனால வச்சுக்கலாம். இட் இஸ் யூசர் டிஃபைன்ட். ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் கீ பேர். லோக்கலில் வந்து டவுன்லோட் ஆகும், 3 செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் தென் கிளிக் ஆன் தி லான்ச் இன்ஸ்டன்சஸ். நவ் கோ அண்ட் கிளிக் வியூ இன்ஸ்டன்சஸ். பெண்டிங் ஆரம்பிச்சிச்சிங்களா? விண்டோ மிஷின் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இட் வில் டேக் 2 to 3 minutes டு கிரியேட். ஓகேவா? அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு அமேசான் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு வந்து அமேசான் நமக்கு தேவைப்படுதுன்றதுனால. அது எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா, கிளிக் ஆன் லான்ச் இன்ஸ்டன்சஸ், செலக்ட் ஃப்ரீ டயர் ஒன்லி, டைப் லினக்ஸ் ஹியர். லினக்ஸ்ல இருக்கக்கூடிய
எல்லா ஏஎம்ஐஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். இதுதான் அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட், சுசி எல்லாம் வந்து லினக்ஸ்னுடைய நெக்ஸ்ட் எடிஷன்ஸ் தான் அது. அதனால வந்து ஜஸ்ட் கோ ஹெட் வித் அமேசான் லினக்ஸ் இட்செல்ஃப். செலக்ட் தி t2.micro டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். ஒன் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதனால ஒன் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு வித் டிஃபால்ட் யூபிசியோட அப்படியே போகலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சி டிரைவ் வந்து 8 GB வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க லினக்ஸ்ன்றதுனால. பிகாஸ் வி ஆல்வேஸ் ஒர்க் இன் தி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் லினக்ஸ்ல. பட் விண்டோஸ்ல வந்து GUI தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ன்றதுனால. பட் அப் டு 30 GB வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இதுக்கும் இருக்கு, லினக்ஸ்க்கும் இருக்கு. ஓகேவா, கிரேட். டேக்ஸ்ல போயிட்டு we have to name the server. என்னன்னு வைக்கலாம்னா லினக்ஸ் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். செக்யூரிட்டி குரூப்ல வந்து ஐ எம் கோயிங் டு செலக்ட் தி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப். நான் எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் இப்போ நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த குரூப்பையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரிவ்யூ இட், லான்ச் இட். ஃபைனலி கீ பேர் கேட்குது. நம்ம ஏற்கனவே இன்னைக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, நியூ கீ பேர், அதை எடுத்துக்கலாமா? 29/04/2021 இதையே சூஸ் பண்ணிக்கிங்க. நியூ இல்லை, எக்ஸிஸ்டிங் கீ பேர். எக்ஸிஸ்டிங்ல வந்து 29/04/2021. எஸ், ஐ அக்னாலஜ் இட். லான்ச் இன்ஸ்டன்ஸ், வியூ இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் விண்டோ மிஷின் வந்து பெண்டிங் டு ரன்னிங் ஆயிருச்சு. இப்போ இது பெண்டிங்ல இருக்கு, ரன்னிங்கா மாறும். அப்புறம் ஸ்டேட்டஸ் செக்ஸ் வந்து இனிஷியலைசிங் சொல்லிட்டு இருக்கும். இந்த இனிஷியலைசிங் வந்து 2/2 செக்ஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா, இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இனிஷியலைசிங் சும்மா நோட் பண்ணிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/2 installation plus 1/2 configuration அப்படின்னு சொல்லிடுறோம். Finally we get 2/2 checks passed அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அப்படின்னா சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி விண்டோ மிஷினுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் நமக்கு தேவை லாகின் பண்றதுன்னு சொன்னா, விண்டோ மிஷினை செலக்ட் பண்ணிக்கிட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கு, இதை செலக்ட் பண்ணிக்கிங்க, காப்பி பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும். இது பப்ளிக் ஐபி ஆஃப் விண்டோ மிஷின். ரைட்டா? அதுக்கப்புறமா இதோட விண்டோ மிஷினுக்கு தான் வந்து எனக்கு யூசர் நேம் தேவைப்படுது. அதனால எப்படி பண்ணணும்னா, எந்த மிஷினில் லாகின் பண்ண போறீங்களோ அந்த மிஷினை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கனெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆர்டிபி கிளைண்ட்னு சொல்லியிருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதுதான் விண்டோஸ்னுடைய யூசர் நேம். பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லை, என்கிரிப்ட் பண்ணி வச்சு என்கிரிப்ட் ஃபைல் ஒன்று இருக்கு இல்லையா, பெம் ஃபைல், அதை டீக்ரிப்ட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் கிளிக் ஆன் தி கெட் பாஸ்வேர்டு, ப்ரௌஸ் இட். 29/04/2021 பெம் ஃபைலை லோட் பண்ணுங்க. டீக்ரிப்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் தி பாஸ்வேர்டு ஹியர். இதுதான் பாஸ்வேர்டு. இதை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுருங்க. ஓகே, ஸோ credential is ready, IP address is also ready. We are waiting for instance to be ready. Two by two checks passed வந்துருச்சு விண்டோஸ் மிஷின். அப்போ விண்டோல நம்ம இப்போ லாகின் பண்ணலாம். சரியா? ஸோ விண்டோ மிஷின்ல இப்போ எப்படி லாகின் பண்ண போறோம்னா, இந்த இடத்துல கனெக்டை கிளிக் பண்ணீங்க இல்லையா, கிளிக் பண்ண உடனே ஆர்டிபி கிளைண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா we have something called download remote desktop file அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ண ஆரம்பிக்கணும் யூசிங் தட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனு. இந்த இடத்துல பப்ளிக் ஐபி அட்ரஸ் கேட்குது என்கிட்ட. கனெக்ட், then it is asking me the username and password. இது என்னோட யூசர் நேம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இதான் என்னுடைய பாஸ்வேர்டு. ரைட்டா? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு மும்பை ரீஜன்ல ஒரு கம்ப்யூட்டர் சர்வர் ஒன்று கிரியேட் ஆகிட்டு ஆயிடுச்சு. அதை நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன், லாகின் பண்ணிட்டேன்.
ரைட். என்னென்ன கான்ஃபிகரேஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வருது. நம்மளுடைய இந்த இன்ஸ்டன்ஸ் சர்வருக்கு வந்து ஒரு பிரைமரி கீ மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ், இன்ஸ்டன்ஸ் சைஸ் என்ன, T2.micro, எந்த ஜோன்ல கிரியேட் ஆயிருக்கு, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மெமரியினுடைய கெப்பாசிட்டி எவ்ரிதிங் ஹஸ் பீன் லிஸ்டட் அவுட் ஓவர் ஹியர். நம்மளுடைய நெட்வொர்க் என்ன, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் 2 இருக்கு. எங்க மும்பை ரீஜன் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைஃபை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ACT FiberNet _ 5G நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரம் அவர் லோக்கல் நெட்வொர்க் டு மும்பை ரீஜன்ஸ் நம்ம வந்து ஒரு ரிமோட் சர்வரை கிரியேட் பண்ணிட்டோம். அது விண்டோ ரிமோட் சர்வர் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டோம். இப்போ லினக்ஸை பண்ணலாமா? லினக்ஸ். ஸோ லினக்ஸ்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். இதை விட்டுருங்க. லினக்ஸோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். எங்க நெட்வொர்க்கிங்ல இருக்கும். இதுதான் லினக்ஸோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். 2x2 செக்ஸ் பாஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். எஸ், பாஸ் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு தான் நம்ம வந்து லாகின் பண்ணணும். நெட்வொர்க்கிங்ல போயிட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கோ ஹியர், பேஸ்ட் இட் ஹியர். ஓகே. யூசர் நேம் எங்கேருந்து எடுக்கணும்னா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு கனெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா SSH கிளைண்ட்னு இருக்கும். அந்த இடத்துல RDB கிளைண்ட்னு இருக்கும். அந்த இங்கே இருக்கும் பாருங்க, இதுதான் நம்மளுடைய யூசர் நேம். EC2-user. இதுதான் நம்மளுடைய யூசர் நேம். EC2-user. ரைட். பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதனுடைய டிஃபால்ட் RDB வந்து விண்டோஸ் டிஃபால்ட் புரோட்டோகால். அதே மாதிரி நம்ம அதை காட்டல உங்களுக்கு. நான் SSH வந்து இதனுடைய போர்ட் நம்பர் வந்து 22. ஓகே. இன்டர்வியூல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. So without SSH we cannot log in. Okay, because we are going to use only command line interface in Linux. அப்படின்னா அப்ப அந்த SSH என்ற புரோட்டோகால்ல போயிட்டு ஆத்தென்டிகேஷன்ல போயிட்டு we have to load the public key. ஓகேவா? அப்பதான் வந்து we can log in into the Linux environment. ஓகேவா? இது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாஸ்வேர்டு வந்து unlike Windows we don't have something called GUI option here. So everything is CLI. அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புட்டி ஜெனரேட்டர் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, it has to convert PEM file into the PPK file அப்படின்னு. It converts PEM into the PPK அப்படின்னு சொல்லி சொன்னா, புட்டி ஜென்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, I'm going to இந்த புட்டி ஜென்னை நீங்க எங்க இருந்து லாகின் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீ டயர் ஏதாவது இருக்கும், புட்டி டவுன்லோடுன்னு போட்டீங்கனாலே வந்துடும். இங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். புட்டின்னு இருக்கு பாருங்க. ரைட். புட்டி ஜென் இருக்கு பாருங்க. 64 பிட் 32 பிட்னு இருக்கும். எது நமக்கு தேவையோ அதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புட்டி வந்து 64 32 இருக்கும். நம்மளோட லேப்டாப் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ரைட். இப்போ புட்டி ஜென்ல போயிட்டு I am going to convert PEM into the PPK file. Go to புட்டி ஜென். எப்படி பண்றன்றத பாருங்க. Click on this and load the PEM file. It is there in the download. First time பண்றதுனால நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். ரைட்டா? 2904/2021 லோட் பண்றேன். I am going to save this private key. என்ன நேம்ல நான் PPK-வா கன்வெர்ட் பண்ண போறேனோ அந்த நேம் எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். 2904/2021 கீ அப்படின்னு சொல்லி நான் வச்சு சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட். PPK ஃபைல் வந்து ரெடி. இப்போ புட்டிக்குள்ள போயிட்டு நம்ம லாகின் பண்ணணும். புட்டினுடைய பர்பஸ்னா லாகின் பண்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ போயிட்டு இதனுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது லினக்ஸ் என்விரான்மெண்டோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் விட்டுருங்க. அது அப்பியரன்ஸ் எல்லாம் நான் அப்புறம் காட்டுறேன். அது அடிஷனல் செட்டிங் என்ஹான்ஸ்மெண்ட். இது கனெக்ஷன்ஸ்ல போயிட்டு
SSH இருக்கு பாத்தீங்களா, இந்த புரோட்டோகால் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ள தான் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம PPK ஃபைலை லோட் பண்ணணும். சரியா? அதுக்கு முன்னாடி சும்மா அப்பியரன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காண்டி சும்மா மாத்துறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் வந்து SSH. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனெக்ஷன் வந்து டைம் அவுட் வந்து 240 வந்து வைக்கிறேன். ஓகே கொடுத்துனா இட் வில் ஆஸ்க் மீ யூசர் நேம். யூசர் நேம் என்ன இந்த கேஸ்ல EC2 -user. கரெக்டா? EC2 -user. ஸோ லாகின் ஆயாச்சு. லினக்ஸ்க்குள்ள நம்ம லாகின் ஆயாச்சு. அப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா யூ ஷுட் ஹேவ் கன்சோல் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட். AWS கன்சோல் மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்து இருக்கணும் உங்களுக்கு. EC2 நீங்க லாகின் பண்ணோம்னா உங்களுக்கு புட்டி இருக்கணும், புட்டி ஜென் இருக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறமேட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸை லாகின் பண்றதுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் EC2 கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்க. Guys, that's all guys. Today's session is over. Any doubts in it? நீங்க தான் வந்து பார்த்து எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாஸ். மோகன் செந்தில். சரி 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 சாட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்களா? How to take a password for, so it is key. So Windows மாதிரி லினக்ஸ்க்கு பாஸ்வேர்ட் கீ இன் பண்ண வேண்டியது இல்ல. பை டிஃபால்ட் கீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பப்ளிக் கீ இருந்தா போதும் நமக்கு. ரியல் டைம்லயும் கீ தான். So there is no graphical user interface in Linux. இல்லையா? அதனால இப்போ நமக்கு விண்டோஸ் சர்வர் கிரியேஷன் காட்டுனீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து இப்போ இன்கேஸ் நமக்கு AD வந்து இன்டகிரேட்டட் அப்படின்னா அதுல வந்து நம்ம புரியல. ஈவன் AD இல்லைன்னா கூட நம்ம ஒரு யூசருக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும். இந்த சர்வருக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த செஷன்லாம் லேட்டரா கவர் ஆகும். அதெல்லாம் பண்ணலாம். ஆமா இருக்கு பெர்மிஷன். அதாவது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் நீங்க கேக்குறது லேட்டரா வருமா அதெல்லாம்? ஆமா ஆமா ஒன் பை ஒன். இப்போ என்னன்னா நம்ம சர்வர் கிரியேஷன்ல ஃபெமிலியர் ஆயிடணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வர் கிரியேஷன் பண்ணிட்டு ஒரு 2-3 சர்வீசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பர்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு சர்வீஸ் ஒன்று பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் நீங்க சொன்னதுதான். அதை பார்க்கும்போது ரியல் டைம்ல ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ஆக்சஸ் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுக்கும். அது என்னன்றது நம்ம அப்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதுல வந்து நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா அட்வான்ஸ்டு போயிடலாம். நம்ம EC2லயே ஒரு சில அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதை பார்த்துட்டு ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யூசிங் மிடில்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் வில் see some important services from storage, security and then some enhancement services from AWS like notification services. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். மானிட்டரிங் சர்வீஸ் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். முதல்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு EC2 வந்து கிரியேட் பண்ணி லாகின் பண்ண ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா then we move on to the next level. Great. Okay, we'll close the session ma. Thanks. இன்னொரு விஷயம், wait. இன்னொரு விஷயம், I'm going to give some assignment just to சும்மா அதை பாருங்க. முடிஞ்சா பார்த்து அதை வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். பிஃபோர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் கிளாஸ் இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சும்மா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா போதும். ரைட்டா? சும்மா பார்த்துட்டு IOPS சொல்லி வால்யூம் டைப்ல இருக்கு, இனிஷியலைசிங் 2x2 செக்ஸ், டிஃபால்ட் பேக்கேஜஸ் நானே சொல்லிட்டேன் மேக்ஸிமம். இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணி ஒரு இடத்துல நோட் பண்ணி ஒரு இதுவா போட்டு வச்சுங்க டாக்குமெண்டா. இது இன்டர்வியூலயே வந்து ரொம்ப சில்லியா கேட்டுருவாங்க இது எல்லாத்தையுமே. ஓகேங்களா? கண்டென்ட்லாம் சாட்ல தான் தருவீங்களா? இல்ல கண்டென்ட் வந்து கார்த்திக் சார் உங்களுக்கு தருவாருங்க. அது இல்ல அவர் வீடியோ தான் தருவேன் அப்படினாரு. இந்த இல்ல வீடியோ அது கண்டென்ட்டும் உங்களுக்கு நோட்பேட் ஒன்னு சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் சென்ட் பண்றாங்க. அதுலயே நோட்பேட் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணா எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஓகே, எல்லாமே வருங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா?
இப்ப கிளாஸ் வந்து எப்படி என்ன ஸ்கெடியூல்? ஆக்சுவலா ஃப்ரைடேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட், இன்னைக்கு இல்ல Thursday. அதை பத்தி நீங்க நான் வந்து கார்த்திக் சார் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண சொல்றேங்க. சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ்.